சமீப காலமாகவே நடிகை த்ரிஷா எந்த ஒரு ஸ்டோரி போட்டாலும் சரி, எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் சரி, அது சோஷியல் மீடியாவில் பயங்கரமான வைரல் ஆகுறது மட்டும் இல்லாமல் அது அப்படியே விவாத பொருளாக மாறிடுது. இப்போ எங்கள் 100 நாள் ஆட்சியில் நாங்கள் இவ்வளவு சாதனையை பண்ணோம், நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சட்டசபையிலலாம் இது அந்த ஜி ஸ்கொயர் மருமகன் சபரீசனை காப்பாற்றவா அப்படிங்கிற மாதிரி அதை பேர் சொல்லாமல் ஜி ஸ்கொயர் மருமகனை காப்பாற்றவா அப்படின்னு இன்னைக்கு நிர்மல்குமார் பேசினார். தங்கம் தென்னரசு உடனே எந்திரிச்சு, உங்களோட பேச்சு இப்படித்தான் போவோம் அப்படின்னா நாங்கள் அப்போ இதே ரூட்டில் தான் இது பண்ணுவோம், நீங்கள் யார் லாட்ரி மருமகனை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ வேலையெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் வார்த்தையை விட ஆரம்பித்தார். இப்போ என்னென்னா சட்டசபை முழுக்க முழுக்க ஒரு பாட்டு மன்ற மாதிரி பட்டிமன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. கருத்தான எந்த ஒரு விஷயமே அங்கே பேசுறது இல்லை. அதுக்கு மாரி கருத்தா யாராவது பேசுனா அந்த துணை சபாநாயகர்னு ஒருத்தர் இருக்கார், அவரை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஜேசிடி பிரபாகர் அவர் ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஆனால் துணை சபாநாயகர்னு ஒருத்தவர் அவர் ரொம்ப இன்மெச்சூர்டாக பார்த்தனா ஹேண்டில் பண்ணுறாருன்னு பல பேர் பார்த்தனா தங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. இதில் என்ன ஒன்றா பாட்டு பாடுறதுக்கெல்லாம் டைம் கொடுத்துட்றாங்க, விட்டுறாங்க. ஆனால் மக்களுடைய கோரிக்கையை முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசும்போது தலைவலிக்குது, சுகர் இருக்குது, மயக்கம் வருது, எல்லோரும் கிளம்பி போகணும் வைக்கணும் அப்படின்னு அந்த டாப்பிக்கை பற்றி அவங்க உள்டாவாக இப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல பேர் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி வச்ச ரெக்வஸ்ட்டு த்ரிஷாவுக்கு தான். இன்றைக்கி எங்கள் அண்ணன் அண்ணியோட கல்யாண நாள், வழக்கம் போல் அட்டென்ஷனை உன் பக்கம் முழுசாக திருப்பணுங்கிறதுக்காக லூசுத்தரமாக ஏதாவது போஸ்ட் போடுறது, ஸ்டோரி போடுறது, எதையாவது பண்ணிக்கிட்டு அதனால அவங்க மனசு காயமடைஞ்சு அப்படின்னா அப்புறம் எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஏடா கூடமாக வேறு மாதிரி இருக்கும், பார்த்து கவனமாக இருங்க அப்படின்னு கமெண்ட்டு பார்த்தோன்னா பல பேர் இப்போ தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்களே, இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.